என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக கேட்கும் முன்னமே உனக்கு கோபத்தை உருவாக்கலாம், உனக்கு மனதில் கஷ்டத்தை உருவாக்கலாம். என்ன இது, நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கின்றது? நாளைய பொழுது நமக்கு என்னவாக இருக்குமோ என்று நாம் கதறிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அப்பனை நம்பி வந்தால் அப்பனும் நாளை நீ அழப்போகிறாய் என்று சொல்கிறாரே, அப்படி நாம் எதற்காக அழப்போகின்றோம், என்ன விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் அல்லவா? கருப்பன் ஒரு விஷயத்தை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை அதிகமாக நீ யோசிக்க வேண்டாம். ஏனென்றால் அப்பன் எப்படியும் உனக்கு அந்த விஷயத்தை முழுமையாக சொல்லாமல் செல்ல மாட்டேன். உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நான் உனக்கு தெரிவிக்காமல் இங்கிருந்து போக மாட்டேன். அதனால் எதையுமே அதிகமாக யோசிக்காமல் நம்மை தொடர்கின்ற இந்த விஷயம் ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் நம்மை தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்பதும் உனக்கான வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுப்பதும் எதனால் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற நேரங்களை நீ கவனமாக தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சந்தோஷம் எப்பொழுது வரும், அழுகை எப்பொழுது வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல கவலைகள் எப்பொழுதுமே உனக்கான உண்மைகளை நிச்சயமாக உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். எல்லா நிலையிலும் தெய்வமே வந்து உனக்கு அத்தனையையும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்காமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் அல்லவா? என் தங்கமே, எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நாம் கஷ்டத்தை தான் இனியும் அனுபவிக்கப் போகிறாமா? இனியும் நமக்கு வேதனைகள் தான் வரப்போகின்றதா? நம் கருப்பன் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து விட மாட்டாரா என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணம் மிகப்பெரிய வெற்றியை உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும். இந்த சிந்தனை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்க வேண்டும். கருப்பன் முன் நிற்கும் பொழுதெல்லாம் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் என்னவாக மாறுமோ என்று எண்ணி கலங்காமல் எப்பொழுதும் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை கவனத்தில் நீ கொண்டால் அது போதும். அப்பன் எதையும் சர்வசாதாரணமாக உன்னிடத்தில் எடுத்து வந்து விடுவதில்லை. நீ எங்காவது மனதை தளரவிட்டு விடும் பொழுதும், உன்னுடைய மனது தேவையில்லாத விஷயங்களை யோசித்து கொண்டிருக்கும் பொழுதும் இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்க வேண்டிய நேரம் வருகின்றது. இந்த அப்பன் உன்னை தேடி வந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டிய நேரம் வருகின்றது. அதனால் இனியும் எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி விட வேண்டாம். இனியும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ எதை எண்ணியும் வேதனைப்பட வேண்டாம். கருப்பன் உனக்கு எதையுமே முழுமையாகவே எடுத்துச் சொல்ல நினைக்கின்றேன். எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் அதிலிருந்து உனக்கான வெற்றியை உன் அப்பன் நான் கொடுக்க நினைக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, நாம் அழவேண்டிய ஒரு சூழ்நிலை நாளை நிச்சயமாக நமக்கு வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் என் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? நாளை அழுவதற்கு இப்பொழுதே உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டுமா? இல்லை, நாளை அழுவதற்கான ஒரு சூழ்நிலை வரப்போகிறது என்று கருப்பன் எச்சரித்திருக்கிறார். அப்படியானால் அந்த அழுகையை தவிர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் யோசிக்க வேண்டும். என் பிள்ளையே, நமக்குத்தான் ஒருவர் எதை சொன்னாலுமே பட்டென்று கண்ணீர் பொங்கி வழிந்து விடுகின்றதே. ஏய், சற்று தள்ளினில் என்று ஒருவர் நம்மை பார்த்து சொன்னாலே கண் கலங்கி விடுகின்றது. நம்மை மரியாதை இல்லாமல் பேசிவிட்டார்கள், நம்மை தள்ளினில் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி சட்டென்று கண் கலங்கி விடுகின்றாய். என் குழந்தையே, இது கண் கலங்க வேண்டிய நேரமா? இவர்களுக்கெல்லாம் மரியாதை தெரியவில்லை என்று சொல்லி நீ விலகிச் செல்ல வேண்டிய நேரம். எதற்கும் கண்கலங்குவதை நிறுத்து. பட்டென்று எதையும் பேசி உன் மனதை காயப்படுத்த நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் என் குழந்தை உன்னுடைய மனதை எப்பொழுதும் திடப்படுத்து. பொதுவாகவே வயது ஆக ஆக
கண்ணீர் வருவது சட்டென்று இருக்கும். அதற்கு காரணம் அவர்களினுடைய உடலில் வலுவில்லாமல் இருக்கும், அவர்கள் உடலில் தெளிவில்லாமல் இருக்கும், அவர்களின் உடல் சற்று தானாகவே பலவீனமானதாக இருக்கும். எவ்வளவுதான் அவர்கள் தன்னை உயர்த்தி கொள்ள முயற்சி செய்தாலும், எவ்வளவுதான் தன்னை வலிமையுள்ளவர்களாக இவர்கள் காட்ட முயற்சி செய்தாலுமே, ஆனால் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே அவர்களுக்கு சட்டென்று பலத்தை கொடுத்து விடாது. மனபலம் இருந்தாலும் உடல் பலம் இருக்காது. இது போன்ற நேரங்கள் இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால், இந்த கருப்பன் நான் உன் முன்னால் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு மிக முக்கியமான தெளிவுகள் கிடைத்துவிடும் என்பதனை மறக்காதே. கண்ணீர் துளிகளை நாம் எதற்காக வெளியே சிந்த வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே நமக்கு கவனம் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் எல்லோருக்குமே சட்டென்று எளிதில் வரக்கூடிய ஒரு விஷயம் அந்த கண்ணீர் துளிகள். எதற்கெடுத்தாலும் நாம் அழுது கொண்டே எதையும் சாதித்து விடலாம் என்று நினைப்பவர்களும் இங்கு சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். நாம் அழுது கொண்டே எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்றால், இங்கே மற்றவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை பார்த்து கடைசியில் இவர்களுக்கு வேறு வேலை இல்லை, எதற்கெடுத்தாலும் கண்ணீரைத்தான் சிந்துவார்கள் என்று சொல்லி உன்னை ஒதுக்கி விடுவார்கள். என் குழந்தையே, கடைசியில் அதுவே உன்னுடைய அடையாளமாக மாறிவிடும். இவரா எதற்கெடுத்தாலும் சினுங்குவார்கள், எதற்கெடுத்தாலும் அழுவார்கள் என்று சொல்லி உன் மீது நிச்சயமாக இவர்கள் எதிர்பாராத பல பெயர்களை சூட்டி விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்படி இருக்கும் பொழுது நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களையும் உனக்கான தேவைகளையும் தேடி தேடி நீ பெற நினைக்கும் பொழுதெல்லாம், இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் நீ மன உறுதியோடு எதிர்கொள்ள வேண்டும். எதற்கெல்லாமும் கண்கலங்கி நின்றுவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலைகளிலும் நீ நிச்சயமாக எதையும் விட்டுவிடக்கூடாது. இனிமேலும் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் வாழ்க்கையில் எடுத்துவிடக்கூடாது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளை நீ எடுத்தாலும் அவை இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய கண்ணீர் துளிகளை காண அங்கே பலரும் தயாராக இருக்கின்றார்கள். நீ சிந்துகின்ற கண்ணீரை கண்டு பெருமகிழ்ச்சி அடைய அங்கு எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் அவசியமில்லாமல் கண்ணீரை இங்கு நீ ஒருபோதும் சிந்த நினைக்காதே. உன்னுடைய கண்ணீர் துளிகள் இன்னொருவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். என் குழந்தையே, நாளை நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்று கருப்பன் கட்டாயமாக சொல்கிறேன் என்றால், நிச்சயமாக என் பிள்ளை இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்கமே, நாளைய தினம் உனக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால் நிச்சயமாக என் பிள்ளை ஆனந்த கண்ணீர் விடப்போகின்றாய். நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கையில் நமக்கு நடந்து விட்டது என்று சொல்லி நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். உன்னோடு நான் இருப்பதை புரிந்து, உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருவதை தெரிந்து என் குழந்தை நீ பேரானந்தப்படப் போகின்றாய். கருப்பனுக்கு தெரியும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று. அப்பன் எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே தெரிந்து புரிந்துதான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி என்னவானாலும் ஏதுவானாலும் அவை அத்தனையிலும் உனக்கு வேண்டிய பல நன்மைகள் தொடர்ச்சியாக கிடைக்கப் போகின்றது. என் குழந்தை, இனி எதற்காகவும் நீ கலங்க மாட்டாய். உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதற்காக என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய். உனக்கென நான் உன்னோடு வருகின்ற இந்த தருணமானது இனி எப்பொழுதுமே உனக்கு வேண்டிய சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு மாற்றி கொடுக்கும். நாளைய தினம் உன்னை கஷ்டப்படுத்துகின்ற விஷயங்கள் என்ன நடந்தாலும் அதை தூசி போல தட்டிவிட்டு என் குழந்தை உன்னுடைய மிகப்பெரிய வெற்றியை நீ கண்குளிர கண்டுவிட்டால் போதும். அதிசயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும். மேலும் மேலும் உனக்கான சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். சர்வசாதாரணமாக உன்னை தேடி நான் வந்துவிடவில்லை என் பிள்ளையே. ஏதோ ஒன்று
இந்த வாழ்க்கையில் உன் முன்னால் நின்று உனக்கு துன்பத்தை தரும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் கருப்பனின் பார்வை உன் மீது விழுந்துவிடும். அதிலும் அநியாயமான பல விஷயங்கள் உனக்கு நடக்கும் பொழுது கருப்பன் எங்கிருந்தாலும் சட்டென்று உன்னை தேடி வந்து விடுவேன் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அந்த இடத்தில் கருப்பனை நினைவில் கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னை அழிக்க வேண்டும் என்று எத்தனை பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் அந்த இடத்தில் உனக்கு நான் மிக பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பேன். எந்த இடத்தில் உன்னுடைய மதிப்பை குறைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த இடத்தில் உன்னுடைய மதிப்பை நான் உயர வைப்பேன். எதுவானாலும் சரி, கருப்பன் நடத்துவதை என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்று சற்று கவனித்தால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த உண்மைகளை என்னாலும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ என்னவென்று கண்டு கொள்வாய். மனதார எதையுமே எதிர்கொண்டு வாழ வேண்டிய தைரியம் கொண்ட குழந்தை அல்லவா என்னுடைய பிள்ளை. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா என்னுடைய பிள்ளை. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ எந்த நிலையிலும் இந்த சூழ்நிலைகளை தாண்டி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு நீ எந்த விஷயத்தை செய்தாலும் அந்த விஷயம் உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும் பொழுது உனக்கே உனக்கான எல்லாமும் உன்னை வந்து தொடர்வதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. இந்த கருப்பனுக்கு உனக்கு கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இன்னமும் இருக்கின்றது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கு மிகுதியான அளவில் வேதனைகளை தந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். மீண்டும் மீண்டும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் உறுதிப்படுத்தி தருகின்ற நேரம் என் பிள்ளை, எந்த சூழ்நிலையிலும் எதையும் நீ விட்டு விடாமல் உன் வாழ்க்கையில் நமக்கு தெய்வத்தின் துணை இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ முன்னேறும் பொழுது அங்கே உன்னுடைய வெற்றி உனக்கு பரிசாக கொடுக்கப்படும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான சந்தோஷம் உறுதியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி என் பிள்ளை இனிமேலும் நீ வருந்தாதே. கருப்பன் சொன்னது போல மாற்றத்தை நடத்தி தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் முன்னின்று அத்தனையையும் நடத்தி கொடுத்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தடுமாறி செல்லாமல், தடம் மாறி நிற்காமல் எல்லா விஷயங்களிலும் உனக்கான பேரதிசயங்களைக் கண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இரு. நீ நினைத்து பார்த்திடவே முடியாத வெற்றி உனக்கு கிடைக்கும். நீ கனவிலும் எதிர்பார்த்திடாத சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக நடக்கும். எல்லை இல்லாத பேரானந்தம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரட்டும். எல்லையில்லாத மகிழ்ச்சி என்றுமே உனக்கானதாக உறுதியாக கிடைக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த கருப்பனுக்கு தெரியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவாக மாறும் என்று. நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் நமக்கு எப்பேற்பட்ட பதில் கிடைக்கும் என்று உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும். அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதை ஒருபோதும் விட்டு விடாதே. உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை முழுமையாக நீ தெரிந்து கொள்ள பழகு. உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எப்பொழுதுமே தெரிந்து கொண்டு வாழ பழகு. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை கண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக தொடரும் பொழுது உனக்கான விஷயங்களை இந்த கருப்பன் முன்னின்று நடத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று கண்டுபிடித்து விடுவாய். எதிலும் உனக்காக அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை தெரிந்து கொண்டால் நாளைய தினம் நீ நிச்சயமாக ஆனந்த கண்ணீர் வடிக்கத்தான் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பல உன்னுடைய வாழ்க்கையின் உனக்கான நம்பிக்கையை தரத்தான் போகின்றது. உன்னுடைய எதிர்காலம் என்னவாக போகிறதோ என்று கலங்கிய உனக்கு உன் எதிர்காலம் சந்தோஷமாக மாறப்போகிறது என்கின்ற உத்திரவாதத்தினை கொடுக்க வருகிறது என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் சொன்ன வார்த்தைக்கு மறுபேச்சு இங்கு உண்டா? அப்பன் சொன்ன வார்த்தைக்கு மீறி வேறு யாரும் இங்கு எதையும் சொல்லிவிட முடியுமா?
நான் நடத்துவதை தரமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். நான் செய்வதை எப்பொழுதும் உன்னால் மறக்க முடியாதபடிக்கான பேரதிசயமாக உன் வாழ்க்கையில் நடத்தி தந்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாமல் இருந்தாலே போதும். இனி எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு இனி நடக்கக்கூடிய அத்தனைக்கும் கருப்பன் துணை இருப்பேன். எதிர்பாராத நேரத்தில் கூட என் பிள்ளை கண்ணீரை மட்டும் நீ சிந்தி விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.